ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்பிக்கு குட்டி சோஃபா செட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து எனக்கு கிடச்சிச்சு. இது வந்து பார்க்கும்போது நமக்கு சின்ன சோஃபா மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக சின்ன சைஸில் இருக்க ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் பின்னாடி ஒரு அட்டையை வந்து சேர்த்து வச்சு ஒட்டிக்கோங்க. அப்போ நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே வந்து நான் துணி யூஸ் பண்ணி கவர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பழைய துணி எதில் வேணாலும் நம்ம கட் பண்ணி இது மேலே வந்து ஒட்டிக்கலாம். அல்லது நீங்கள் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கூட இதை வந்து கவர் பண்ணிக்கலாம். துணியில் வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணிவிட்டு மேலே வந்து பாதியையும் பின்னாடி ஃபுல்லும் கவர் ஆகிற மாதிரி கட் பண்ணி அந்த சைடில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் உள்ளே மடக்கி விட்டுட்டு இதை வந்து நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஃபெவிபாண்ட் வேணும்னு தேவையில்லை, நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணியே அழகாக ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒட்டி காட்டுறேன் பாருங்கள். இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எம்டியாக தான் இருக்குது. இதில் வந்து நம்ம லைட் வெயிட்டான பொம்மையெல்லாம் உட்கார வைக்கும்போது இது சாயாமல் இருக்கணும் அப்படின்னா உள்ளே வந்து நம்ம பேப்பரோ அல்லது காலியாக போன பேட்டரி இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து நம்ம லைட் வெயிட்டான பொம்மையை உட்கார வைக்கும்போது கூட இது வந்து சாயாது. இதே மாதிரி இன்னொரு பீஸ் வந்து இதே துணியில் கட் பண்ணி முன்னாடி இருக்க பாக்ஸை வந்து நம்ம கவர் பண்ணி ஒட்டிடலாம். அதுக்கும் சைடில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து உள்ளே கூடி மடக்கி விட்டு நல்லா ஃபினிஷிங் வந்து நீட்டாக வர்ற மாதிரி பார்த்து கவர் பண்ணி இதை வந்து ஒட்டிக்கோங்க. இதில் வந்து அந்த உட்கார இடத்துல வந்து சோஃபா மாதிரியே நமக்கு சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல காட்டன் அல்லது ஸ்பாஞ்ச் ஷீட் வச்சு ஒட்டிட்டு அது மேலே வந்து இந்த துணியை ஒட்டிக்கலாம். அல்லது நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக துணியை மட்டுமே மேலே கவர் பண்ணி அழகாக சோஃபா வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லுமே கவர் பண்ணி ஒட்டிட்டேன். ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி நம்ம ஒரு குட்டி சோஃபா வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து குட்டி பேபி டால் வந்து வச்சு காட்டுறேன் பாருங்கள். அடுத்து வந்து இந்த சோஃபாவுக்கு முன்னாடி போடுறதுக்கு சின்னதாக ஒரு டேபிள் ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம ஜெல்லி சாப்பிடும்போது இந்த மாதிரி நமக்கு பிளாஸ்டிக் பவுல் கிடைக்கும். ஸோ இதிலேருந்து இப்போ நம்ம அழகாக ரெடி பண்ணிடலாம். இதில் மேலே கவர் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி அந்த பிளாக் கலர் துணி எடுத்தேன்ல, அதே ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஒயிட் கலர் துணியை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். மேலே கவர் பண்ணுறதுக்கு அந்த சர்க்கிளை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து உள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளிட்டர் பேப்பர்ஸ் வந்து நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணவும் செஞ்சுக்கலாம். அல்லது அப்படியே அந்த கிளிட்டர் பேப்பரை உள்ளே வச்சிடலாம். ஸோ நமக்கு பார்க்கும்போது வெளியிலேருந்து அழகாக கிளிட்டர் தெரியும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். அடுத்து அதை நம்ம கட் பண்ணியிருக்க அந்த துணியை மேலே வச்சு நம்ம ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து அழுத்தி பிடிச்சி ஒட்டினீங்க அப்படின்னாலே அழகாக ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு துணியை வந்து மேலே வச்சு நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அழகாக ஒட்டியாச்சு. அடுத்து இதில் வந்து இன்னுமே எக்ஸ்ட்ரா டிசைன் பண்ணுறதுக்காக அந்த பிளாக் கலர் துணியில் வந்து சின்னதாக ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து கீழே அந்த வளைவாக இருக்குல்ல அந்த இடத்துல வந்து நம்ம சுற்றி இந்த மாதிரி டைட்டாக மாட்டிட்டு அதில் வந்து எண்டில் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டும்போது அந்த சோஃபாவுக்கு இது வந்து மேட்சாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் வந்து இதில் ஒட்டிக்கிறேன். அடுத்து வந்து அந்த பிளாக் கலர் துணியிலேயே இன்னொரு பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி 3ஆக மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி மடக்கும்போது நமக்கு அந்த கட் பண்ணது தெரியாமல் ஒன்று போல் இருக்கும். ஸோ இதை வந்து அந்த ஒயிட் கலர் துணிக்கு அடியில் வந்து சேர்த்து வச்சு நம்ம ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டும்போது அது நல்லா இன்னும் ஃபினிஷிங் நீட்டாக வரும். அதே நேரத்தில் அந்த சோஃபாவுக்கு வந்து நல்ல மேட்சாகவும் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி இதில் வந்து நான் ஒட்டிக்கிறேன். இப்போ பாருங்கள், குட்டியாக டேபிள் வந்து அழகாக ரெடி பண்ணியாச்சு. நடுவில் வந்து அந்த கிளிட்டர்ஸ்லாம் தெரிகிறனால நல்லா ஷைனிங்காக அழகாக இருக்குது. இப்போ பாருங்கள், மேட்சிங்காக அழகாக ஒரு சோஃபா செட் வந்து குட்டியாக ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து அந்த குட்டி பொம்மையை வந்து உட்கார வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சோஃபா செட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சோஃபா செட் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.